அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு ஐடி செக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான செல் ஆஃப் வந்திருந்தது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அமெரிக்காவிலேருந்து வந்த ஒரு ரிப்போர்ட் தான். அண்ட் போன வாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இன்ஃபோசிஸும் அந்த ஆந்த்ரோபிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் அடிச்சானுங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸும் அப்புறம் ஓப்பன்ஐயும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்மளும் ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்தோம். ஆனால் நேற்று வந்து இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இன்ஃபோசிஸ் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 5% அளவுக்கு நெகட்டிவ் கட்டுது. அண்ட் இன்டர்நேஷனலாக இருக்கக்கூடிய காக்னிசன்ட் ஆக்சிஜன் மாதிரியான கம்பெனிஸ் வந்து 6% நெகட்டிவாக இருந்தது. இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இன்டர்நேஷனல் ப்ரோக்கர்ஸ் எல்லாம். அண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட ஐடியா வந்து என்னன்றதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பேச போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் சில ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸில் சில மூவ்மெண்ட் இருக்குது. அண்ட் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட இருந்தும் அப்புறம் லேபர் மினிஸ்ட்ரி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல இந்த எல்லா டாப்பிக்கான டைம் ஸ்டாம்ப் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான டாப்பிக்கை நீங்கள் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட நேரம் வந்து பெரிய அளவில் வந்து மிச்சமாகும். அண்ட் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன அப்ரிஷியேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இன்றைக்கி ஐடி செக்டரை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு செல் ஆஃப் இருந்தது. அண்ட் நிஃப்டியோட ஃபாலுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஐடி செக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை காரணமாக இருந்தது. அண்ட் நிஃப்டி ஐடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1500 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட 5%. அண்ட் போன வாரம் செவ்வாய்க்கிழமை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆந்த்ரோபிக்கும் இன்ஃபோசிஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டைப் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸும் ஓப்பனையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டைப்பையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ பிரச்சனைலாம் முடிஞ்சது. ஆந்த்ரோபிக்கோட சிஇஓ கூட என்ன சொன்னார்னா, எங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்பிரைஸ் சொல்யூஷனை கொடுக்கணும்னா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆளோட உதவி தேவை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்ஃபோசிஸோட சேர்ந்துருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஏஐ சமிட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா சாம் ஆல்ட்மேனும் அப்புறம் இந்த ஆந்த்ரோபிக்கோட சிஇஓ வந்து பார்த்திங்கன்னா கை குலுக்காமல் வந்து முரண்டு பிடிச்சாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூஸாக வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சிட்னி ரிசர்ச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏஐ பூம்னால கிட்டத்தட்ட அமெரிக்காவில் மட்டும் 10% நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்களோட அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3-4ன்னு சொல்லிட்டு ஊசலாடிட்டு இருக்கும். கூடுதலாக 10% போது அது மொத்த எக்கனாமியாக வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலயமா பேமெண்ட் சர்வீசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய மாஸ்டர் கார்டு, விசா, இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அடி விழுன்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், மாஸ்டர் கார்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6-7% அளவு நெகட்டிவாக முடிஞ்சிருந்தது. அண்ட் முந்தானேத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அப்டேட்டை வந்து ஆந்த்ரோபிக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களோட கிளாட் ஏஜென்ட்டில். அதில் வந்து என்னென்னா, இந்த ப்ரோக்ராமிங்கில் கோடு எழுதும்போது ஆன்டிவைரஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிடும், அதுவாகவே கண்டுபிடிச்சிடும், எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேரோட உதவி தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த அப்டேட் பார்த்துருந்தோம். அண்ட் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய இந்த சைபர் செக்யூரிட்டி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய CrowdStrikeோட கம்பெனி ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10% விழுந்திருக்கு. அண்ட் நம்ம மார்க்கெட்ஸில் வந்து குயிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 5%. அண்ட் ஃபேமஸ் இன்வெஸ்டரான விஜய் கேடியா இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி டேக் இன்ஃபோசெக்ன்ற கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா 20% அளவுக்கு ஷேர் ப்ரைஸ் வந்திருக்கு. யூஸ்வலாக இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் டெய்லி ட்ரேடட் வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா 70,000 40,000 ஷேர்ஸ் இந்த அளவு தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 லட்சம் ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பேனிக்கை வந்து பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டி ஸ்பேஸில் அண்ட் ஐடி செக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆந்த்ரோபிக்கோட அப்டேட் ப்ளஸ் அந்த ரிசர்ச் ரிப்போர்ட்டோட அப்டேட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஐடி கம்பெனிஸான ஆக்சென்ச்சர், கோக்னிசன்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா 6% நெகட்டிவாக முடிச்சிருந்தது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து ஒரு பேனிக் செல்லிங்கை தான் காட்டுது. அண்ட் நாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக நாம் மட்டும்தான் இந்த ஐடி செக்டர் ஃபாலில் இம்பாக்ட் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. எல்ஐசி மாதிரியான பெரிய இன்ஸ்டியூஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இம்பாக்ட் ஆயிருக்காங்க. எல்ஐசி அவங்களோட ஐடி செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 42,000 கோடியை இந்த 2026 மட்டும் லூஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடி செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துலேயும் குமுலேட்டிவாக கணக்கு போடும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து அவங்களுக்கு இந்த ஐடி செக்டார் ஃபாலில் மட்டும் லாஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்டாக வந்து அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, கேபிட்டல் மார்க்கெட் கம்பெனிஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பாக்டை காட்ட தான் செஞ்சது. அதனோட விளைவாக வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் மாதிரியான கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடி செக்டார்னால மறைமுகமாக பயனடைகிற இன்னொரு இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அது ரியல் எஸ்டேட் செக்டார் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் தான். ஏன்னா இந்த ஐடி கம்பெனியில் வேலைக்கு போன உடனே இந்த வேலைக்கு போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா லோனை போட்டு வீடு வாங்குவாங்க. அப்படி அவங்க லோனை போட்டு வீடு வாங்கினாங்கன்னா அது ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு வந்து பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்கன்னா அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும். இப்போது இவங்களோட வேலைக்கே ஆபத்து இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் செக்டார், கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அடி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ப்ளஸ் ஏற்கனவே லோன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஹவுசிங் ஃபைனான்சஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆபத்து காத்துட்ருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் REITs, ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் ஃபண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து லாஸஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. REITs வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கப்படுது. ஆனால் இந்த ஐடி செக்டாரில் வர ஃபால் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு இம்பாக்டை காட்டுன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆஸ் ஆஃப் நோ வந்து பார்த்திங்கன்னா அது தூங்கிட்டு இருக்குது, எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாமல். கூடிய விரைவில் இந்த ஃபால் வந்து இன்டென்சிஃபை ஆகும்போது, ஐடி செக்டாரில் இந்த டிஸ்ரப்ஷன் அதிகமாகும்போது பார்த்திங்கன்னா அந்த REITஸும் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்டர்நேஷ்னல் புரோக்கர்ஸான CLSA வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஐடி ஸ்டாக்ஸில் வந்து இன்னும் 5-10% வரையும் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐடி செக்டாரோட ஸ்டாக் ப்ரைஸஸ் வந்து 10% வரையும் இங்கேருந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த நொமுரா வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இருக்கிறதுல கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இந்தியன் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $280 பில்லியன் இண்டஸ்ட்ரி. அண்ட் இது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா 70% வரையும் மார்ஜின் வந்து இவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகிற ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம IEXல வந்து அந்த மார்க்கெட் கப்ளிங்கில் வந்து அவங்களோட மார்ஜின் அடிப்படும்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதே மாதிரியான இம்பாக்ட் தான் வந்து இவங்களும் சந்திக்க போகிறாங்க இந்த ஐடி கம்பெனிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து இந்த டாலரில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெனிஃபிட்டாக இருந்திருக்கு. வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டாலர் வந்து 3-4% வரை டிப்ரிஷியேட் ஆகும், டாலர் விசஸ் இந்தியன் ருப்பி. அது வந்து பார்த்திங்கன்னா வரும் நாட்களில் வந்து 6-7% டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஓரளவுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பாசிட்டிவான விஷயமா இருக்குது, ஐடி செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேட்டா சானிடைசேஷன், க்ளவுட் மைக்ரேஷன் மாதிரியான செக்மெண்ட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய அந்த ஐடி செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடாமினண்ட்டான ஒரு இடத்த பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட வேல்யூவேஷன் வந்து பார்க்கும்போது பியர் கேஸில் வந்து 10x-12 ஆஃப் த ப்ரைஸ் டு earnings வந்து இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் புல் கேஸில் வந்து கொடுக்கணுன்னா 30x வந்து ப்ரைஸ் டு earnings வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிஸ் போகலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ப்ரிஃபர்டு பிக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ், கோஃபோர்ஜ், ஈக்ளக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நொமுரா கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அண்ட் என்னை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி செக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பாயிண்ட் என்னென்னா, இப்போ ஐடி செக்டார் வந்து பார்த்திங்கன்னா 33-34% அளவு விழுந்துருது. லாஸ்ட் 1 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிபிஸ் வந்து ₹37 பார்த்திங்கன்னா இன்றைக்கி ₹33 வந்து வந்துருச்சு. அதாவது இந்த ஒரு வாரத்திலே வந்து 10% விழுந்தது கண்டினியூஸான அப்டேட்ஸ் காரணமாக. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய போர்ட்ஃபோலியோவில் 10% ஐடி செக்டாருக்கு நான் ஒதுக்கியிருக்கேன், உண்மைதான். ஸோ ஐடி செக்டார் 33% விழுந்தாலும் கூட என்னோடய போர்ட்ஃபோலியோவில் அது வந்து 3% அளவு தான் இம்பேக்டை காட்டும். சரிங்களா, நான் இன்னமும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஐடி செக்டாரில் புல்லிஷாக தான் இருக்கேன். ஐடி செக்டார் கூடிய விரைவிலே வந்து பார்த்திங்கன்னா ஏஐக்கு அடாப்ட் ஆகிடும். அண்ட் லாஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வந்து நான் அனலைசிஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஐடி கம்பெனிஸும், பெரிய ஐடி கம்பெனிஸும் அவங்களோட ஏஐ டூல்ஸை வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய கம்பெனிஸில் 6-7% வரையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரெவன்யூவில் ஐடி டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னலாகவே இந்த ஐடி கம்பெனிஸ்க்கு கிளைண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கம்பெனிஸாக இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. அந்த காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆந்த்ரோபிக் சிஇஓவாக இருக்கட்டும், ஓப்பன்ஏஐயோட சிஇஓவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கம்பெனிஸோட ஜாயிண்ட் அடித்தாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஐடி செக்டாரில் எஸ்ஐபிக்கான ஒரு காலகட்டம் தான் நான் நினைக்கிறேன். அதாவது இப்போ மந்த் எண்ட் வந்துடுச்சு, எல்லாருக்குமே சம்பளம் வரும். ஸோ ஐடி செக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐபி ஸ்டேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போகலாம். 1 வருஷமோ 2 வருஷமோ இந்த எல்லா அன்சர்டனிட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆகிடும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். எப்படி நான் இந்த அளவுக்கு தைரியமாக சொல்கிறேன்னா, கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இப்படி தான் பயந்தாங்க. அதாவது உலகமே அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்பெனி ஷேர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா 50% டிஸ்கவுண்ட்டில் கிடைச்சது. இப்போ ஐடி செக்டாரில் அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஐடி செக்டாரே இனிமேல் இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் பயப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் மாதிரியான பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான வேல்யூவேஷனில் நமக்கு கிடைக்கும். பிரச்சனையே இல்லைன்னா இந்த அளவுக்கு வேல்யூவேஷனில் நமக்கு கிடைக்குமா சொல்லுங்கள்? மேபி இவங்க பயப்படுற அளவுக்கு பிரச்சனை பெருசாகவும் ஆகலாம். அப்படி பெருசானா கூட நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் வெறும் ஒரு 5%-10% வரையும் ஒதுக்கிறதுனால நம்ம இந்த ரிஸ்க்கை வந்து கேல்குலேட்டட் ரிஸ்க்காக தான் நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் இந்த ரிஸ்க்கை எடுக்க போகிறீங்களா இல்லையான்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து போன வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்துருச்சு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃபை 0 பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் மறுபடியும் செக்ஷன் 122 யூஸ் பண்ணி 10%னாரு. சனிக்கிழமை அதை 15%னாரு. இந்த மாதிரி மாற்றி பேசுறதுனால யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, முதல்ல நீங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் டீலில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரேட் டீலில் ஆல்ட்டில் போட்டாங்க. நம்ம ஆளுங்க, அதாவது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு நெகோசியேஷன் டீமை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அனுப்புறதா இருந்தது. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமை நாங்கள் இப்போதைக்கு அனுப்புகிறோம், நாங்கள் போஸ்ட்பான் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. இப்படி முடிவுகள் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவரோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. அதாவது ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் டிசிஷனுக்கு அப்புறம் ஏதாவது கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா என்னோட முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து ஒரு த்ரெட்டனிங்காக மாதிரி தான் இருக்குது. அதாவது ஒரு உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டோட ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு அவர் பேசலாமா அப்படின்றது ஏற்றுக்கவே முடியல. இது அமெரிக்காவில் இருக்கிற சில பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு, எதுக்கு இவருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு பண்ணுறாரு. எப்படி இருந்தாலும் அமெரிக்காவில் வந்து ஒரு சட்டம் இருக்குது, ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவைக்கு மேலே பிரசிடென்ட் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்மளால எப்படி இருந்தாலும் பிரசிடென்ட் ஆக முடியாது, அதனால் யார் என்ன சொன்னால் நமக்கு என்னன்ற மாதிரி வந்து செயல் பண்ணுறாரு. அண்ட் இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் கிரியேட் பண்ண அன்சர்டனிட்டியில் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய அந்த பயத்தினால 1% நெகட்டிவ் வந்தது, ஓகே. ஆனால் எஸ்என்பியாக இருக்கட்டும், ரசல் 2000 இருக்கட்டும், 1லேருந்து 1.5% அளவு நெகட்டிவ் வந்தது. அண்ட் யூஎஸ் விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிராஸ் பண்ணிடுச்சு. இந்த அளவுக்கு கிராஸ் பண்ணதுன்னா அங்கே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியரில் இருக்காங்கன்றதா இது காட்டுது. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா $5250 டச் பண்ணிடுச்சு. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து $89 டச் பண்ணிடுச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூல் ஆஃப் இருக்குது. அண்ட் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் 22 கேரட் வந்து பார்த்தீங்கன்னா 14,680 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸில் வந்து ஒரு டைரக்ட் இம்பேக்டை காட்டுது. அடுத்து நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. என்னன்னா நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் 2.0 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லைட்டாக சம்மந்தம் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். காரணம் என்னன்னா இந்த பப்ளிக் செக்டார் கம்பெனிஸில் ஏதாவது ஷேர்ஸை விற்றாங்கன்னா ஓஎஃப்எஸ் ரூட்டில் விற்பாங்க. அப்படி ஓஎஃப்எஸ் ரூட்டில் விற்கும்போது பார்த்தீங்கன்னா 4% 5% திடீர்னு டிஸ்கவுண்ட்டில் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2030 நிதியாண்டு வரை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆக போகுது. அடுத்த 5 வருஷத்துக்கு இது கண்டினியூ ஆக போகுது. அண்ட் இந்த நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் 2.0 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள அசட்ஸ் வந்து விற்க போகிறாங்க. என்னென்ன மாதிரியான அசட்ஸ்னா இது வந்து கம்பெனியோட ஷேர்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் அசட்ஸாக இருக்கலாம், லேண்ட் பார்சலாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், சரிங்களா, சப்சிடரி கம்பெனிஸாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்படி வந்து விற்று கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிதி திரட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து வந்த ஒரு அப்டேட். அது மட்டும் இல்லாமல் லேபர் மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து வந்த ஒரு அப்டேட் என்னன்னா இந்த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாவோ இல்லை 1000 ரூபாய் கீழே இருந்தால் டைரெக்டாக உங்களோட ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டுருவோன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் இருக்கிறதே மறந்துருப்பாங்க, ரொம்ப நெக்லிஜிபிளான அமௌண்ட் இருக்கும், அதை கிளைம் பண்ணாமே போயிருப்பாங்க. இது டைரெக்டாக பேங்க்கில் போட்டது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு மூவாக தான் நம்ம பார்க்கப்படுது. அண்ட் இந்த 7 லட்சம் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா பணம் இருக்கிறதா வந்து அவங்க கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்றைக்கி வந்த அப்டேட். அடுத்து நம்மளோட ப்ராடர் மார்க்கெட் அனாலிசிஸ் வந்தோம்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓவரால் மார்க்கெட்டே நெகட்டிவாக தான் இருந்தது. அண்ட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் பாசிட்டிவ் வந்தால் 2 ஷேர் நெகட்டிவாக இருக்குது. கிட்டத்தட்ட 3000 கம்பெனிஸில் 1000 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் 2000 கம்பெனிஸ் நெகட்டிவாக இருக்குது. மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து நெகட்டிவாக இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. அண்ட் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் டிராகர்னு பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்குது. ஐடி செக்டாரில் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்கிறது நம்மளால் ஏற்றுக்க முடியுது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அதனால தான் எஃப்ஐஐஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஐடி செக்டாரோட ஹோல்டிங்ஸை கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் பேங்க்ஸில் இன்றைக்கி இந்த அளவுக்கு ப்ரெஷர் வரத்துக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையாகவே புரியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பைரி ரிலேட்டடான ஒரு மூவாக இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்டினியூ ஆச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பெயின் இருக்க தான் செய்யும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எஃப்ஐஐஸோட டேட்டா வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஒரு வேளை ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸோட டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 3400 கோடி ரூபாய்க்கு வந்து அவங்க பையர்ஸாக இருந்தாங்க. அண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 71% தான் அவங்களோட ஷார்ட் பொசிஷன் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 4 மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லோவஸ்ட் ஷார்ட் பொசிஷன் அவங்க வந்து ஹோல்ட் பண்ணுறது. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து பாசிட்டிவாக டேர்ன் ஆகிட்டு இருந்தாங்க. நேற்று இந்த ஏஐ அப்டேட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னவா மாறி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஒருவேளை இன்றைக்கும் அவங்க பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த ஐடி செக்டாரை தவிர்த்து மற்ற எல்லா செக்டாரும் வந்து பாசிட்டிவாக பார்க்குறாங்கன்றது அர்த்தம். ஸோ ஐடி செக்டாரை தள்ளி வச்சுட்டு ஓவராலாக மார்க்கெட்டுக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட்டாக பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரம்ப் பிரச்சனைகளால் இந்த எஃப்ஐஎஸ் வந்து இந்த ஐடி செக்டார் விற்கிறதுனால தொடர்ந்து நம்மளோட யூஎஸ்டிஐஎன்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 91 ரூபாய் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சிட்டி குரூப்லேருந்து வந்த ஒரு தகவல்னா வாய்வெளி செவிவெளி செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா
ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா டாலர்ஸை வாங்க போகிறாங்க. டாலர்ஸை வாங்கி டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் வந்து 88, 89 அந்த ரேஞ்சில் கண்ட்ரோல் பண்ணலான்னு அவங்க ட்ரை பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை இப்படி நடந்தால் நம்மளோட இந்தியன் கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இம்பாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்மளோட ஐடி செக்டாரும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன, எப்போல்லாம் நம்ம இந்தியன் ரூபி வந்து டிப்ரிஷியேட் ஆகுதோ அப்போ தான் கோல்டு ப்ரைஸஸ், ஐடி கம்பெனிஸ், ஃபார்மா கம்பெனிஸ் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான அப்டேட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரூமராக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். அண்ட் அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்ன்னு வந்தோம்னா இன்னைக்கு ஐடிஎஃப்சி பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 590 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராட் நடந்தது இல்லையா, இதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீஃபண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ரீஃபண்ட் கொடுத்துட்டாங்கிறத வந்து மார்க்கெட் வந்து எக்ஸைட் ஆகலை. காரணம் என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க் அவங்களோட காசு தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை வந்து ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணல. இந்த 590 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து நான் பெர்ஃபார்மிங் அசட்டாவோ இல்லை ஒரு எக்ஸப்ஷனல் ஐட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து மோசமாக தான் வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க்குக்கு பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு எத்திக்கலாக அவங்க நடந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் நொமுரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூட அவங்களோட டார்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 105 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. நொமுரா என்னமோ தெரியல, நம்மளோட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நடந்துக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பைன் லேப்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்கு. மிகப்பெரிய ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸான இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் இவங்க எல்லாருக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி இயர் கான்ட்ராக்ட் வந்து அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பைன் லேப்ஸ் வந்து என்னென்னா இந்த பிஓஎஸ் மிஷின் இருக்கு இல்லையா, இந்த ஏடிஎம் கார்டு போட்டாங்கன்னா அதில் வந்து ரெசிப்ட் வரும்ல பார்த்தீங்களா, அந்த வியாபாரம் தான் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஐபிஓ வரும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. அதனால் நான் வந்து இதை வந்து ஐபிஓலேயே நான் அப்ளை பண்ணலை. ஸோ இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து 3.5% பாசிட்டிவ் முடிஞ்சது. அப்படி இருந்தாலும் கூட எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா 2% நெகட்டிவாக தான் முடிஞ்சது. நான் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் போகும்போது நான் வந்து அந்த ஜிபே ஸ்டிக்கரை வந்து ஒட்டியிருப்பாங்க, அதை ஸ்கேன் பண்ணி நம்ம காசு கட்டுவோம். அண்ட் யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெட்ரோல் போட்டதுக்கு ரெசிப்ட் வேணும், ரசீது வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரசீது எடுத்து கொடுப்பாங்க. அப்படி இருந்தாலும் கூட இந்த பைன் லேபில் அந்த பிஓஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் 100 ரூபான்னு டைப் பண்ணி அதுக்கப்புறம் கியூஆர் கோடு வந்து அதை காட்டி ஸ்கேன் பண்ணி அதை வந்து பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் வேலை முடிஞ்சிடும். இது எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஏர்டெல் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த பேமெண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பிஸ்னஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு என்பிஎஃப்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 70% வந்து ஏர்டெல் ஹோல்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் 30% வந்து பார்த்தீங்கன்னா பாரதி என்டர்பிரைசஸ் வந்து ஹோல்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்பிஎஃப்சியாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதா காட்டுது. என்ன பிரயோஜனம், இன்னைக்கு வந்து ஏர்டெல் ஷேர்ஸை வந்து அடிச்சிருக்காங்க. மேபி அது ஓவரால் மார்க்கெட்டோட நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்கும்னு நம்ம நம்புவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவாக இருந்தது. ஓவரால் மார்க்கெட்டே நெகட்டிவாக இருந்தாலும் இவங்க கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நெகட்டிவாக இருந்தது. காரணம் என்னன்னா இந்த டெக்ஸ்டைல் கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதிக்கு வந்து இன்சென்டிவ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் ட்ரேட் டீல் நடந்துருச்சுல்ல, ஸோ அதனால் இந்த எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக குறைச்சிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி பாதியாக குறைச்சாங்கன்னா இவங்களோட எபிட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அது டைரெக்டாக இம்பாக்ட் இருக்கும். இவங்களோட எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 20-30% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தொடர்ந்து எஸ்பி அப்பரல்ஸ் வந்து 6%, கிடெக்ஸ் கார்மெண்ட்ஸ் வந்து 2%, கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6% வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இம்பாக்ட் ஆயிருந்தது. அண்ட் டாடா மோட்டார்ஸ் பர்சனல் வெஹிக்கிள் பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. யூரோப்பில் இவங்களோட JLR சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13% இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ்க்கு நெகட்டிவான அப்டேட் தான். இது இவங்களோட ரிசல்ட்ஸ் வரும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். அண்ட் அடுத்து எஃப்ஐடிஐ டேட்டா வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து 102 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3161 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, எஃப்ஐஎஸ் வந்து பெரிய லெவலில் வந்து செல் பண்ணலை. அண்ட் எஃப்ஐஎஸோட இண்டெக்ஸ் பொசிஷன் பார்த்தோம்னா அது இன்னும் அப்டேட் பண்ணலை. ஒன்ஸ் அதை அப்டேட் பண்ண உடனே கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். இதுதான் இன்னைக்கான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.